ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த டைரியோட ட்ராமாவோட 9th எபிசோட் பார்த்துலாமா? ஒரு வழியா இந்த கில்லர் யாருன்றதை இந்த எபிசோட்ல சொல்லிட்டானுங்க. ஸோ யாருன்றதை பார்த்துடலாம். ஸ்டார்டிங் சீன்ல இவங்க 2 பேரும் குளிச்சுட்டே இருக்க கமின் தான் இந்த கேஸ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறமும் இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்ட்டு கேட்டுட்டே இருப்பானா, அதுக்கு இவன்லாம் உன்னை தான் அதுலேருந்து விலக்கிட்டாங்களா? இதுக்கப்புறமும் ஏன் அதை பற்றி கேட்குறேன்னு கேட்க, எப்படி தான் இருந்தாலும் நான் உன்னோட டீம் லீடர். நான் கேட்டால் நீ சொல்லித்தான் ஆகணும் சரியா? வீட்டுக்கு போனது அந்த கேஸ் என்னன்றதை சொல்கிற அப்படின்ட்டு ஒரு மிரட்டு மிரட்டுறானா, அதுக்கு ஜேடெல்லாம் இவன் கூட ஒரு பார்ட்னரா அமைஞ்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்ட்டு அவனுமே ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த கமின் வந்து அவனோட பொருள்லாம் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? பேக் பண்ணிட்டு இருக்க ஜேடுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த கமாண்டர் டானுமே வந்து, என்னப்பா சீக்கிரம் இருந்து கிளம்பலையா? உன வேணா அந்த ஸ்பெஷல் டீமில் போட்டு விடவா? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜேடெல்லாம் ரொம்ப கோவப்படுறானா, கமினுமே நீ கோவப்படாதடா சார், நான் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடுறேன், உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டு இருக்க அந்த ஃபைலை அவர்கிட்ட கொடுக்க, சரி, சரி. ஃபாஸ்ட்டா இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்ட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரா? அவர் போனதுமே, நீ ஏன்டா எனக்கா அவர்கிட்ட சண்டைய போட்டுட்டு இருக்க? நாம 2 பேரும் சேர்ந்து இருந்தாலே அவருக்கு ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்ட்டு கம்மினுமே சொல்ல, அதுக்கு ஜேடெல்லாம் உன்னை விட்டு நான் எப்படி பிரிஞ்சிருக்க போறேன்னே எனக்கு தெரியல. இருந்தாலுமே நீ சேஃபா இருக்கணும் அப்படின்ட்டு அவன் கையில ஒரு கன்னை குடுக்க, அதுக்கு கம்மினுமே, இப்ப இருந்து நான் உன்னை மிஸ் பண்றேன். எப்படி நான் உன்னை பிரிஞ்சிருக்க போறேனே தெரியல. இப்ப இருந்து நான் உன்னோட முதலாளி இல்ல. உன்னோட பாய் ஃப்ரெண்டா மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜேடெல்லாம் இன்ஸ்பெக்டர் கமின் உங்களோட அடிப்பணியும் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு சல்யூட் அடிக்கிறானா, அதுக்கு கமினுமே இன்ஸ்பெக்டர் ஜேட் உங்களோட அடிப்பணியும் பாய் ஃப்ரெண்ட் நான் கமின் அப்படின்ட்டு 2 பேரும் அழகா கியூட்டா சல்யூட் அடிச்சுக்கிறானுங்க. அதாவது 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க போறது இல்லையா? அதனால பாய் ஃப்ரெண்டா இருக்க போறானுங்களா? அத சொல்றானுங்க. நீங்க கேட்கலாம், இவ்ளோ நாளா என்னடா 2 பேரும் பண்ணிட்டு இருந்தீங்கன்ட்டு. அதாவது முழு வேலை பாய் ஃப்ரெண்டா மாறிட்டானுங்களாமா. அப்படியே கட் பண்ணி கம்மினுமே கிளம்பி போனதுக்கப்புறம் ஜேடு தான் தனியா எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கானா, இன்னமும் சாம்பையும், சீரையும் கண்டுபிடிக்கவே இல்லையா இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் கேட்க, இன்னும் இல்ல ட்ராக் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கூட இருக்கிறவங்கலாம் சொல்லிட்டு இருக்க, அதுக்கு இந்த ஜேடுமே கொஞ்சம் சீக்கிரமா செக் பண்ண சொல்லுங்க. இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்க. இந்த ஒயில்ட் ஹண்ட் இறந்தான் இல்லையா? அவனோட பாடியுமே ஃபாரன்சிக் டீம் கிட்ட செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிசல்ட் என்னாச்சுன்றத கேளுங்கன்ட்டு ஜேடு சொல்லிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம போன எபிசோட்ல இந்த இறந்தான்ல டேங்க்லிங் பையன், அவன் வீட்டு பக்கத்துல தான் இந்த வைல்ட் ஹண்ட் வந்து எப்ப பார்த்தாலும் வந்துட்டு போற மாதிரி இருக்குதா? ஸோ அத பத்தி நான் போய் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, கூட இருக்கிற ஆளுகலாம் இந்த கில்லர் எதுக்கு ட்ரூத் ஆர் டேர்ன்றத வச்சு மட்டும் விளையாண்டு எல்லாத்தையும் கொன்னுட்டு இருக்கான். இப்ப விளையாடுறவங்க ட்ரூத் டேர்ன்றத இதை தான் பிக் பண்றான்ட்டு அவன் எப்படி கண்டுபிடிச்சு எல்லாரையும் கொல்றான் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேட்க, அதுக்கு ஜேடுமே எனக்கும் அதை பத்தி கரெக்டா தெரியல. இந்த வைல்ட் ஹண்ட் வந்து பதுக்கி வச்சிருக்கான்ல, அடிக்கடி அடிக்கடி போயிருக்கான்ல அந்த ட்ரக்ஸ் எல்லாம், அந்த ஏரியாவுக்கு போய் பார்த்தா தெரியும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறானா. அப்படியே கட் பண்ணா ஜேடுமே அந்த வைல்ட் ஹண்ட் வந்து எப்போ பார்த்தாலும் வந்துட்டு போகிறான் அப்படின்ட்டு ஒரு இடம் பார்த்து வச்சுருந்தானுங்க இல்லையா? அந்த இடத்துக்கு போகிறானா, அங்கே கமினுமே வர சொல்லியிருக்கான். வந்ததும் அவனுமே கேட்குறான், நான் வரது யாருக்கா தெரியுமா? ஏன்னா தெரிஞ்சா எல்லாரும் எதையாவது ஒன்றை தான் பேசுவானுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை இன்ஃபேக்ட் என்னோட டீமுக்கு கூட நீ வர்றது தெரியாது வா அப்படின்ட்டு உள்ளே போய் சர்ச் பண்ணலான்ட்டு போக, அங்கே ஒரு அம்மா வந்துட்டு, நீங்கள் யார், ஏன் இங்கே வந்திருக்கீங்க? இது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், நீங்கள் பாட்டுக்கு உள்ள நுழையக்கூடாது, எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல, எப்பயும் கம்மின்னு பழக்க தோசத்தில் அவனோட ஐடியா கார்டை தேடுறானா. ஆனால் அவன் தான் இப்போ டிபார்ட்மெண்ட்டில் இல்லையே. ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுச்சா, ஜேடு தான் அவனோட ஐடியா கார்டை காட்டி, நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம், இங்கே ஏதோ குடோன் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், அது யாரோடதுன்னு கேட்க, அந்த அம்மாவும் அது இந்த உள்ளூர்காரரோட தான் பேர் வந்து அப்படின்ட்டு எட்டோசொப்போ சிவாச்சி அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாளா. அவர் ஏதோ பெரிய பிஸ்னஸ் மேனு நினைக்கிறோம், அப்பப்போ மட்டும் இங்கே வந்துட்டு போவார் அப்படின்னு சொல்ல, இவங்களுமே அந்த குடோனை போய் பார்க்குறாங்களா. பட் அது வந்து பூட்டி இருக்குது. கம்மினுமே கள்ளத்தனமாக அதை திறக்க பார்க்குறானா. ஜேடுமே டே நம்ம வாரண்டி கூட வாங்கிட்டு வரலடா, நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணாதான்னு சொல்ல, சில டைமில் நம்ம ரூல்ஸை நாமளே மீறினா மட்டும்தான் சில விஷயம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், நீ யாராவது வராங்களான்னு பாரு அப்படின்ட்டு இவன் மட்டும் மெல்லமாக திறந்துட்டு இருக்கானா. ஜேடு இவன் பண்ணுற வேலைக்கு நாம வேவு பார்க்க வேண்டியதாக இருக்குன்ட்டு யாராவது வராங்களான்ட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கானா. கம்மினுமே அதை திறந்து உள்ளே போகிறான். உள்ள போனா ஃபுல்லா கெமிக்கலா அடுக்கி வச்சிருக்காங்களா. அதுல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் போட்டிருக்குது. இந்த பூத்து ஒர்க் பண்றான் இல்லையா, அந்த டாக்டர் ஒருத்தன் இருந்தான்ல, ஃபெய்த்தோட பாடிய கூட நான் தான் அட்டாச்பி பண்ணேன்ட்டு ஒருத்தன் வந்தான்ல, அவனோட ஹாஸ்பிட்டல் பேர் போட்டிருக்குது. இப்ப ஜேடுமே இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி, இந்த மாரி இடத்துல ஒரு குடோன் இருக்கு, எல்லாரும் வாங்க அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானா. அப்ப ஜேடுமே அந்த கெமிக்கல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து திருடி கொண்டு வந்து ஸ்மக்லிங் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்குன்னு சொல்ல, அதுக்கு கம்மினுமே சரி இது முக்கியமா இன்வெஸ்டிகேட் டீம் கிட்ட சொல்லி ஆகணும், அவங்க வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணட்டும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வர இந்த டேங்க்லிங் ரூம் இருக்குது பக்கத்துல தான். இவன் ரூம் பக்கத்துல எதுக்கு இந்த குடோன் இருக்கு? இந்த குடோன் பக்கத்துல அவன் வந்தானா? இல்ல இந்த ரூம் பக்கத்துல இந்த குடோன் வந்துச்சா? சரி அந்த வீட்டையும் போய் சர்ச் பண்ணலான்ட்டு கிளம்பி போறானுங்க.
போற வழியிலேயே ஜேடோட ஐடி கார்ட குடுத்து, "நீ இத யூஸ் பண்ணிக்கோன்னு" சொல்ல, திறந்து பார்த்தா, ஜேடோட ஃபோட்டோவ எடுத்துட்டு கமினோட ஃபோட்டோ ஒட்டியிருக்கானா. "இத ஏன்டா இப்படி மாத்துனன்னு" சொல்ல, "இல்ல நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. ஸோ அதனால தான் இப்படி மாத்தி குடுத்தேன். இத நீ யூஸ் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்ல, அதில தான் ஜேடுன்னு போட்டிருக்கும்ல, அது கூட சேர்த்து எஸ்ன்னு சேர்த்து போட்டிருக்கானா. அதாவது கமினுக்கு உடமையானவனாமா. அத பார்த்து கமினுமே சிரிச்சுட்டு, கமினுமே தேங்க்ஸ் கேப்டன் சொல்ல, "இப்ப எதுக்கு நீ என்ன கேப்டன் சொல்ற? நீ என்னோட பாஸும் இல்ல, நான் உன்னோட கேப்டனும் இல்ல. பாய் ஃப்ரெண்ட் மாரி பேசுன்னு" சொல்ல, கமினுமே டக்குன்ட்டு ஒரு பெண்ண எடுத்து அந்த பேட்ஜ்ல கமீன்ஸ் அப்படின்னு எழுதுறான். அதாவது என்ன அர்த்தம்னா, கமீன் வந்து ஜேடோட உரிமையாளர், ஜேடு வந்து கமீனோட உரிமையாளர் அப்படின்னு அர்த்தமாமா. அதுலயும் ஒரு சின்ன ரொமான்ஸ காட்டுறானுங்க அழகா. சரி இத எனக்கு போட்டு விடுன்ட்டு ஜேடு கிட்ட கமீன் குடுக்க, ஜேடுமே போட வர கமீன் அழகா ஜேடுக்கு ஒரு முத்தத்த குடுக்குறான். அந்த அபார்ட்மெண்ட்ட மெயின்டெயின் பண்றதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட அந்த குடோனோட ஆளு யாருன்னு சொல்லி கேட்டுருப்பாங்களா? அவங்களுமே நாங்களும் கான்டாக்ட் பண்றோம் சார். நீங்க இத பத்தி சர்ச் பண்ணுன்ட்டு டேங்க்லிங் ரூம்ல விட்டுட்டு போறாங்களா? இவனுங்களுமே அந்த ரூம் எல்லாம் சர்ச் பண்றாங்களாம். ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சர்ச் பண்ணிட்டு போயிருக்கும். இருந்தாலும் இவனுங்களும் ஏதாவது கிடைக்குமான்ட்டு பார்த்துட்டு இருக்க, வாட்சுக்கு பின்னாடி ஏதோ வயர் தொங்குற மாரி இருக்கா, இது கமின் மட்டும் பார்க்குறான். என்னன்ட்டு போய் எடுத்து பார்த்தா, உள்ள வந்து ரெக்கார்டிங் கேமரா இருந்திருக்குதா. இத ஜேடுமே வந்து பார்க்குறான். ஆனா என்னன்றத எடுத்து பார்க்கலாம். ஏன்னா அவங்கள க்ளவுஸ் போடல இல்லையா? அப்ப கமினுக்கு மேல் இந்த டாக்டர் கால் பண்ணி, "ஒரு நிமிஷம் சீக்கிரம் வாங்கன்னு" சொல்ல, இவங்க 2 பேருமே அரக்க பறக்க போடுறானுங்க. அப்ப அந்த டாக்டருமே சொல்றான், அந்த டாக்டர் பூத்து இருக்கான்ல, அவன் ரிசைன் பண்ணிட்டு எங்கோ போயிட்டான். நான் கால் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டேங்கிறான். அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு நேரா வந்து பார்த்தேன். அவனுமே ரிசைன் பண்ணி போயிட்டான்ட்டு இப்ப தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் என்ன தெரியுமான்ட்டு கூட்டிட்டு போய் காட்டுறான். அங்க போனா இந்த ஃபெய்த்தோட பொண்ணோட பாடியே அங்க இல்லையா. ஏன்னா போன எபிசோட்லயே கமின் சொல்லியிருப்பான், இந்த ஃபெய்த்தோட பொண்ணோட பாடிய வந்து மெயின் ஆஃபீஸ்ல குடுத்துடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா? அதுக்காக தான் இந்த டாக்டர் செக் பண்ண வந்திருப்பான். ஆனா அந்த பாடி இல்லையா? அப்ப இந்த டாக்டருமே சொல்றான், "இந்த ஃபெய்த் பொண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட் ஏதாவது இங்க இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த பொண்ணு டிப்ரஷனுக்காக ட்ரீட்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கா. அந்த ட்ரீட்மெண்ட்ட பார்த்த டாக்டருமே இந்த பூத்து தான்." அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ட குடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு இறந்தா இல்லையா? அந்த பொண்ணு இங்க வந்ததுலேருந்து எல்லா ரெக்கார்டும் இவர் தான் பார்த்துருக்காரு. சொல்லப்போனா அன்னைக்கு அவருக்கு அந்த டியூட்டியே இல்ல. அந்த ஃபெய்த் பொண்ணு அன்னைக்கு இறந்த அன்னைக்கு அவர் ஃபாஸ்ட்டா அங்க வந்திருக்காரு. அவர் வரணுன்ற அவசியமே இல்ல. அப்படின்ட்டு இந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்க, அந்த டாக்குமெண்ட்ட எல்லாத்தையும் எடுத்து கமினுமே பார்த்துட்டு இருக்கானா, இந்த ஃபெய்த் பொண்ணோட உடல் வந்து இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாமே எழுதி, கீழ வந்து சைன் போட்டிருக்கு. என்ன சைன் போட்டிருக்குன்னா, அந்த குடோன் யாரோடதுன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு பேர் சொன்னாங்கல்ல, அந்த பேரு கீழ போட்டிருக்குது. என்னமோ எட்டோசோப்போன்ட்டு ஒரு பேர் வந்திருக்கும்ல, அந்த பேர் போட்டிருக்கு. அப்ப அந்த குடோன வச்சிருக்கிறதே இந்த டாக்டர் தான் போல இருக்குது. இது கம்மினுக்குமே தெரிய வருது. அப்பனா இந்த பூத்தோட நெஜ நேமே இதுதானா? அந்த குடோனும் இவனோடது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூத்தோட டிபார்ட்மெண்ட் அதாவது அவன் ரூமுக்கு கிளம்பி போறாங்களா? அப்ப கூட வரக்கூடிய ஒரு நர்ஸுமே சொல்றா, "பூத்து சார் எப்பயுமே யார்கிட்டயும் பேச மாட்டாரு. தனிமையில இங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஆனா சமீப காலமா அவர் யார் கூட டேட்டிங் பண்ற மாரி எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. அந்த நேரம் மட்டும் தான் அவர பார்க்க ரொம்பவே பிரகாசமா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னு" சொல்ல, கம்மினுமே "என்னது அவருக்கு ஆள் இருக்கா?" அப்படின்னு கேட்க, "எங்களுக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்குது. வேணா அந்த ஃபோட்டோ பாருங்களேன்" அப்படின்னு சொல்ல, இந்த டாக்டரும் பூத்து பொண்ணும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ அங்க இருக்குது. எல்லாருக்கும் செம்ம ஆச்சரியம். என்னடா நடக்குது இங்கன்ட்டு அந்த ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருக்க, அப்ப இந்த டாக்டருமே, "அப்பனா இந்த பொண்ணு இறந்ததுக்காக இந்த டாக்டர் பழி வாங்குறானா? அப்ப அந்த கில்லர் இவன் தானா?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, கம்மினுமே, "சார் நீங்க பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. எல்லாம் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவெடுக்க முடியும். இருந்தாலும் நீங்க சொல்ற மாரி அந்த ஃபெய்த் பொண்ணு இறந்ததுக்காக இவன் பழிவாங்கறக்கு சான்ஸ் இருக்கு. இந்த சாம்புக்கு தெரியாம இந்த பொண்ணு டேட்டிங் பண்ணாளா? இல்ல சாம்புனால இவ இறந்து போயிட்டான்ட்டு இந்த டாக்டர் இந்த மாரி எல்லாத்தையும் கொன்னுட்டு இருக்கானா? ஒண்ணும் புரியலையே! சரி ஓகே எல்லாரையும் வர சொல்லி சர்ச் பண்ணலாம்." அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்க, அப்ப இந்த டாக்டருமே, "சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஃபெய்த் பொண்ணோட பாடி எங்க?" அப்படின்ட்டு கேட்க, கம்மினுமே அங்க ஒரு டைரி இருக்கா, அத எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில என்ன எழுதியிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இருந்து இந்த ஸ்டூடண்ட் ஒவ்வொருத்தங்களா இறந்தாங்க இல்லையா? எல்லாருமே எப்படி கொலை பண்ணணும், எப்படி கொலை பண்ணப்பட்டது அப்படின்ட்டு வரிசையா அதுவும் டிராயிங்கோட போட்டு எல்லாமே எழுதியிருக்கா. ஸோ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இந்த பூத்து தான் கொலைகாரன்ட்டு. அப்ப கரெக்ட்டா உள்ள ஒரு நர்ஸ் நுழைய, இவனுங்களுமே அந்த டைரிய கீழ வச்சுடுறாங்க. வந்த நர்ஸுமே, "ஓ! இந்த பூத்து டாக்டர் இங்க இல்லையா? ஸோ அந்த லேப் டாக்குமெண்ட்ல அவர் தான் சைன் போடணும்னு" கேட்க, "லேப் டாக்குமெண்ட்னா? அது என்ன லேப் டாக்குமெண்ட்? எங்க குடுங்க" அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு தயங்குதா. "நான் போலீஸ் குடுக்குறியா இல்லையா?" அப்படின்ட்டு கம்மின் கேட்க, அந்த பொண்ணுமே வழி இல்லாம குடுக்குதா. அந்த என்ன டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஃபுல்லா கெமிக்கல் ஸ்டாக் வந்து இவனோட பேர்ல தான் எடுத்திருக்கான். அதான் அந்த குடோன்ல பார்த்தாங்களா, அந்த கெமிக்கல் எல்லாமே இவனோட பேர்ல தான் எடுத்திருக்கானா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கெமிக்கல் எல்லாம் வெளிய கொண்டு போய் குடோன்ல வச்சு, ட்ரக்ஸ் டீலருக்கு வந்து இவன் வித்திருக்கான். இந்த வேலையுமே இந்த பூத்து பையன் தான் வேலை பார்த்திருக்கான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆகுதா. அப்படியே கட் பண்ணி இந்த ஃபாரன்சிக் டீம கொண்டு வந்து எல்லாத்தையும் அந்த ரூம ஃபுல்லா சர்ச் பண்ண வச்சுட்டானுங்க. அப்ப அங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டருமே இந்த கல்பிரேட் வந்து எதுக்கு இந்த ஃபாரன்சிக் டீம்ல இருந்திருக்கணும்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல அவர் எதுக்கு இன்வால்வ் ஆயிருக்கணும்? அப்படின்னு சொல்ல இந்த கமினுமே யோசிச்சு பார்க்குறான். இந்த ஃபைத்து பொண்ணு வந்து இறந்திருக்கும் இல்லையா? அந்த டைம்ல இருந்து எல்லா இடத்துலயுமே இந்த பூத்து டாக்டர் இருந்திருக்கான். இந்த போதைப் பொருள்லாம் செய்யறதுக்கு சில கெமிக்கல்லாம் தேவைப்படுது இல்லையா? அந்த கெமிக்கல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோ, லேப்ல இருந்தோ இந்த டாக்டர் பூத்து தான் எல்லாத்தையுமே சப்ளை பண்ணியிருக்கானா, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே அங்க ஒண்ணு ஒண்ணா கிடைச்சிட்டு இருக்கு. இதனால தான் அந்த வைல்ட் ஹண்ட் வந்து இவன் கிட்ட வந்து டீலரா இருந்திருக்கான். இந்த மாரி எவிடன்ஸ் எல்லாமே அங்க ஒண்ணு ஒண்ணா கிடைச்சிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த ஜெய்ய தான் காட்டுறாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு ஃபோன நோண்டிட்டு இருக்கும்போது, இந்த சாம்பும், சீரின் பொண்ணையும் யாரோ கடத்திட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு செய்தியில ஓடிட்டு இருக்கா. அச்சச்சோ! என்னாச்சு? அப்படின்ட்டு இவனுமே பார்த்துட்டு இருக்க. உள்ள ஒரு டாக்டர் நுழையறாங்க. யாருன்னா இந்த டாக்டர் பூத் தான் உள்ள வரா. ஆனா அவ மாஸ்க் போட்டுக்கனால இவன் யாருன்றது கண்டுபிடிக்க முடியலையா? ஆனா ஜெய்க்கு தெரியும் டாக்டர் பூத் யாருன்றது. ஏன்னா ஃபெய்த் பொண்ண வந்து அட்டாஸ்பி பண்ணது இவன் தான்றது தெரியுமா? ஆனா அவன் மாஸ்க் போட்டு வந்திருக்கான். வந்ததுமே ஜெய்யுமே கேட்குறான், "நீங்க எப்பயுமே எனக்கு பார்க்குற டாக்டர் இல்லையேன்னு" சொல்ல, "உனக்கு பார்க்குற டாக்டரு அவர் ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்காரு. ஸோ உன்ன நான் பார்க்க வந்தேன். உன்னோட எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டேன். நீ நல்லா தான் இருக்க. நீ நாளைக்கே வீட்டுக்கு போயிடலாம்" அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வணக்கம் சொல்லிட்டு கிளம்புறாங்களா. எப்பாடி ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வெளிய இவனுக்காக பாதுகாப்புக்காக வச்சுட்டு போன போலீஸுமே வந்து உள்ள எட்டி பார்க்கல. நான் இப்ப ஓகே ஆயிட்டேன் அப்படின்னு சல்யூட் அடிக்கிறான். அப்பாடி நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு எந்திரிக்கும்போது அவனுக்கு கீழ லெட்டர் போட்டிருக்கு. யாரு? இந்த வந்தான்ல பூத்து பையன் அவன் தான் போட்டு போயிருக்கான். அத அப்படியே எடுத்து பயத்தோட பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இப்ப இறந்தானுங்கள எல்லாரோட ரூம்ல இருந்தும் ஒரு சின்ன சின்ன கேமராவை எடுத்திருக்கானுங்க. அதெல்லாம் யார் வச்சாங்கன்னா, வீட்ல வந்து அது ரிப்பேரு, இது ரிப்பேருன்ட்டு எலக்ட்ரீஷியன கூப்பிடுவாங்க இல்லையா? அந்த வேஷத்துல இந்த கில்லர் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு போயிருக்கான். அந்த கேமராவெல்லாம் எடுத்து பார்த்தா, உள்ள இந்த பசங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ரெக்கார்ட் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த லெட்டர் வந்திருக்கும்போது இவங்கலாம் யார சூஸ் பண்ணாங்க, எந்த மாரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே அந்த இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இருந்தாலுமே இந்த பூத்து எங்க போனான்றதே தெரியலையே! ட்ராக் கூட என்னால பண்ண முடியல அப்படின்ட்டு இன்னொரு போலீஸ் சொல்லிட்டு இருக்க, அதுக்கு ஜேடுமே இவன் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நெறையா வித்து வித்து அதிக காசு சேர்த்து வச்சு எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கான். இருந்தாலும் இன்னமுமே இந்த சாம்பும், சீரின் பொண்ணும் இன்னமும் கிடைக்கவே இல்லையே! எங்க போய் தேடுறது? எப்படி போய் அந்த லொகேஷன கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையேன்ட்டு குழம்பி போய் நிக்கிறான் ஜேடுமே. அப்போ ஒரு டீமு உள்ள அப்படியே என்ட்ரி ஆறானுங்க. யாருன்னா இந்த இன்வெஸ்டிகேட் டீம். அவங்க கிட்ட அதிக டெக்னாலஜி கொண்ட மிஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அத வச்சு லொகேஷன ட்ராக் பண்ணலாம் இல்லையா? கான்ஃபிடென்ட்டா உள்ள நுழையிறானுங்க. ஸோ ஃபுல்லா சர்ச் பண்றானுங்க. அந்த ஃபோர்த்து பையன் எங்க போனா? அந்த கேமரால ஏதாவது ஒரு லொகேஷன் கிடைக்குமா? இல்லன்னா அந்த குடோன்லேருந்து ஏதாவது கிடைக்குமா? இல்ல கிடைச்சத வச்சு ஏதாவது பார்க்க முடியுமான்ட்டு ஃபுல்லா லொகேஷன ட்ராக் பண்ணிட்டே இருக்கானுங்க. அப்ப ஜேடுமே கம்மினுக்கு ஃபோன் பண்ணி நான் உன்ன மிஸ் பண்றேன்னு சொல்ல, "இப்ப இத ஃபோன் பண்ணா தான் நீ எனக்கு கால் பண்ணியான்னு?" கம்மினுமே கேட்க, "இல்ல உன்னோட வாய்ஸ கேட்டா எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்குமே, அதனால தான் கால் பண்ணேன்ட்டு" ஜேடு சொல்ல, "ஐயோ! எனக்கு குளிருது. சரி ஓகே நான் அமுச்சு வச்ச டீம் அங்க வந்துருச்சான்னு?" கேட்க, "ஓ! நீ தான் இங்க அமுச்சு வச்சியா? வந்து எல்லாம் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க, என் சைட்லேருந்து இந்த மாதிரி ஒர்க் தான் என்னால் பண்ண முடியும்ன்ட்டு கமின் சொல்ல, இருந்தாலும் உன்னோட இடத்துல யாருமே நிற்க முடியாதுன்னு சொல்ல, அப்பா நீ பேசுறதெல்லாம் வச்சா உன்னை அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணணும்னு தோணுதுன்ட்டு கமின் சொல்கிறான். அதுக்கு ஜேடெல்லாம் இங்கே சிரிப்பை பார்க்குறோம். சரி இன்னும் நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்காக நான் உன்னை அமுச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஒரு ஒரு டெலிவரி பாய் வந்துட்டு எல்லா சாப்பாடையும் கொடுத்துட்டு ஜேடோட காதில் மட்டும் உங்களோட பாய் ஃப்ரெண்டு உங்களுக்காக ஸ்பெஷலாக அமுச்சிருக்காங்க அப்படின்னு காதல சொல்கிறான். சரி நான் கொடுத்த சாப்பாடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு வேலையை பாருங்க. நான் ஜெய்ய பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். அவன் என்ன பண்றான்றது உனக்கு நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறானுங்க. கமின் இந்த மாதிரி கலகலன்ட்டு வெக்கத்தோட சிரிக்கிறத டாக்டர் வந்து ஆன்ட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க. கமின் டக்குன்னு வாயை மூடுறானா, நீ ஃபர்ஸ்ட் வரும்போது எவ்வளோ உருன்னு வந்த, நீ சிரிச்சு இப்பதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஜேடு ஒன்று இவ்வளோ மாத்திட்டானா, எனக்கு பயங்கர ஜெலஸா இருக்குப்பா. ச்சே அவனோட இடத்துல நான் இல்லையேன்ட்டு கிடைக்கிற கேப்லெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கா இந்த டாக்டருமே. அதுக்கு கமில் எல்லாம், ஏப்பா டாக்டர் நீ இன்னும் ஃப்ளர்ட் பண்றதை விடலையா? தயவு செஞ்சு போயிடு, இல்லைன்னா நானே உன்னை அடிச்சு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்ல, சரி இப்போ நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டை தான் பார்க்க போறேன். அவன்கிட்ட நீ ஏதாவது சொல்லணுமா? அப்படின்ட்டு வேணும்னே டீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் இந்த டாக்டர் கமினை. சரி ஜெய்ய பார்க்கலான்ட்டு கமினுமே ரூமுக்கு வந்து பார்த்தா, இந்த ஜெய்ய ஆளை காணோம். அந்த லெட்டர் பார்த்தோன்னே பதறிட்டான் போல இருக்கு, எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான். சரி இவன் ஒரு வேளை பாத்ரூம்ல இருப்பான்னு சொல்லி பார்த்தா, வெளியே வச்சுட்டு போனால ஒரு இன்ஸ்பெக்டரை, அவன் வந்து மயக்க நிலையில பாத்ரூம்ல இருக்கான். உடனே ஜேடுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஜெய் வந்து காணோம், நம்ம பாதுகாப்புக்கு வச்சுட்டு போன இன்ஸ்பெக்டருமே மயக்கத்துல இருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே இங்க ஜேடெல்லாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, நீ வரணும்னு அவசியம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன், என்ன நடந்துச்சுன்றதை நான் உனக்கு அப்டேட் பண்றேன்ட்டு இவனுமே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கானா. ஜெய்யோட ரூமுக்கு இந்த டாக்டர் பூத்து வந்து போயிருக்கான் அப்படின்றது தெரியுது. பக்கத்துல இருக்கக்கூடிய நர்ஸுமே இப்ப அவரோட ஒர்க் அங்க இல்ல, இருந்தாலும் அவர் ஏன் போனாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு
பார்த்தா இந்த ஜெய்யுமே அந்த ரூமை விட்டு வெளியே போற மாரி இருக்குது. உடனே இவனுமே ஜெய்ய தேடி கிளம்பி போயிட்டு இருக்கானா, அப்ப ஜேடுக்குமே இவனையும் கால் பண்ணி, "உன் தம்பிக்கும் அந்த லெட்டர் வந்திருக்கு போல இருக்கு. ஸோ அவன் எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கான்னு சொல்ல, நீ எங்க போறன்ட்டு ஜேடு கேட்க, உன் தம்பிய தேடி தான் நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்படியே வெயிட் பண்ணு நானுமே வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, ஏய் நான் பாதி தூரம் வந்துட்டேன். நீ அதுக்கப்புறமா கிளம்பி வா. ஏன்னா உன்னோட தம்பியோட பேக்ல நான் ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் வச்சிருக்கேன். அது எங்கேயோ ஒரு லொகேஷன்ல காட்டுது. நான் போயிட்டு இருக்கேன். ஸோ நீ என்னோட லொகேஷன பார்த்து நீ அங்க வா அப்படின்ட்டு இவன் கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்படியே இந்த ஜெய்ய காட்டுறானுங்க. அந்த லெட்டர்ல ஒரு இடம் போட்டிருக்கு போல இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா, பெரிய பில்டிங்ல 2 சைடுமே ஒரு பெரிய ஸ்க்ரீன் போட்டு, ட்ரூத் ஆர் டேர்ன்னு போட்டு, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இறந்தாங்க? எதனால இறந்தாங்கன்ட்டு ஒரு சின்ன ஃபிலிம் மாரி ஓடிட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்த்து இந்த ஜெய்யுமே ஒரு மாரி பதட்டத்தோட நின்னுட்டு இருக்கானா. கடைசியில ஜெய் உனக்கு ட்ரூத் ஆர் டேர் நீ என்ன சூஸ் பண்ண போற? அப்படின்ட்டு வேற அதுல வருது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீடோட ரூம் கதவ திறந்து உள்ள இருந்து கில்லர் வரானா. ஜெய்யெல்லாம் அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறான். வந்ததுமே இந்த கில்லருமே ட்ரூத் ஆர் டேரான்ட்டு ஜெய்ய பார்த்து கேட்க, அப்படியே கட் பண்ணி இந்த ஜேட காட்டிட்டு இருக்காங்க. இவங்களுமே இந்த சீரனும் சாம்பியன் பொண்ணும் போனாங்களா அந்த காரு, அது எங்க போய் லொகேட் ஆயிருக்குன்றத சிக்னல்ல கண்டுபிடிச்சிட்டானுங்களா. ஸோ சீக்கிரமா கிளம்புங்கன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. திரும்பவும் கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. இப்பதான் அந்த கில்லர் அந்த மாஸ்க கலட்டுறான். பார்த்தா அந்த பூத்து பையன் தான். மூஞ்சி பார்த்தா பெரிய அப்பாவி மாரி இருந்துக்கிட்டு பண்றதெல்லாம் பெரிய பெரிய கொலையா இருக்குதா. இத ஜெய்யும் பார்த்துட்டு, டாக்டர் பூத் நீங்களா? அப்படின்ட்டு கேட்க, ஆமா பேங் பேங் அப்படின்ட்டு என்னமோ ஆக்டிங் பண்ணி காட்டிட்டு இருக்கானா. இப்ப அங்க சாம்பையும் சீரின் பொண்ணையுமே கட்டி போட்டு மயக்க நிலையில தானே இருக்கானுங்க. அங்க உட்கார வச்சிருக்காங்களா. இந்த 2 பேர்ல நீ யாரு காப்பாத்த போற? ட்ரூத் ஆர் டேரான்ட்டு துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த கம்மினுமே வந்துட்டு இருக்கான் இல்லையா, ஏதோ ஒரு ஆளு இல்லாத ஒரு ஃபார்ம் மாரி காட்டுது. அந்த இடத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன்ட்டு ஜேடு கிட்ட சொல்ல, ஜேடுமே நானும் வரேன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா இந்த கம்மினுக்கு அவனோட பேட்டரி டெட் ஆயிடுது போல இருக்குது. கடைசியா கம்மினுமே ஐ லவ் யூ ஜேட் அப்படின்னு சொல்றான். அதோட பேட்டரியும் டெட் ஆயிடுது. ஜேடெல்லாம் இங்க கதறான். கம்மினுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அவனோட லொகேஷனை ட்ராக் பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப போக, அங்க இன்னொரு போலீஸ் வந்து இந்த மாதிரி பூத்தோட குடோன்ல இன்னொரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அது பெரிய கெமிக்கல். ஆக்சுவலி அது ஒரு பாம்புக்காக யூஸ் பண்றது. எனக்கு தெரிஞ்ச அந்த பூத்து பையன் வந்து ஏதோ ஒரு பாம் பிளாஸ்ட்காக பிளான் பண்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணி இந்த ஜெய்ய காட்டுறாங்க. அவனுமே கத்திட்டு இருக்கான். நான் யாரையுமே சூஸ் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இன்னமேலும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த பூத்து பையனுமே, "ஏ ஸ்வீட் ஹார்ட் உன்னோட ஃப்ரெண்டு யாருமே சூஸ் பண்ண மாட்டேங்கிறான். நீனே வந்து பேசு" அப்படின்னு சொல்ல, உள்ள இருந்து ஒரு பொண்ணு வரா. பார்த்தா அந்த ஃபெய்த் பொண்ணு தான். ஜெய்யுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். "ஏய் நீ ஃபெய்த் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா?" அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் கம்மின்னு வந்துட்டு இருக்கான். அந்த ஜேடு கொடுத்தால அந்த ஐடி கார்டு அத பார்த்து சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேடெல்லாம் வண்டிய எடுத்துட்டு ஃபாஸ்ட்டா வந்துட்டு இருக்கான். அடுத்தடுத்த சீன் எல்லாமே இந்த எபிசோட்லயே காட்டிடுவாங்களாக்கும். ஏன்னா இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்கு. அதுல என்ன ஆக போகுதுன்றது அடுத்த எபிசோட்ல தான் காட்டுவாங்க. இன்னும் ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ணி, அதுல என்னதான் நடக்குதுன்றத நம்ம பார்த்துடலாம். இந்த எபிசோடு இதோட முடிச்சுட்டானுங்க. இவங்க 2 பேரும் குளிக்கும்போது என்ன பேசிட்டாங்கன்னு ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாரி காட்டுறாங்க. "நீ உன் கூட நான் வேலை பார்க்கல அப்படின்ட்டு நீ வருத்தப்படுறியான்னு?" கேட்க, ஆமான்ட்டு ஜேடுமே சொல்லிட்டு, "நீ எப்படி நினைக்கிறேன்னு சொல்லு." "நான்லாம் ஒண்ணும் வருத்தப்படவே இல்லப்பா. சொல்லப்போனா அது எனக்கு வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா, நான் வேலை பார்க்காம இருந்தா வீட்ல உன் கூட சேர்ந்திருக்கலாம்ல. எந்திரிக்கும்போது 2 பேரும் சேமா எந்திரிக்கலாம். சேர்ந்து நம்ம 2 பேருமே வீட்ல ஜாலியா இருக்கலாம். ஒரு கப்பிள்ஸ் மாதிரி." அப்படின்ட்டு கம்மினுமே ஜேட கிஸ் பண்றானா. அப்படியே 2 பேருமே ஜாலியா இருக்கானுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க் யூ.